வணக்கம். ஒளியின் வழியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஆலயம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிக்கு அருகில் அமைந்துள்ள பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் சிவன் கோவில். 2500 ஆண்டுகள் பழமையான ஆலயம். சோழர் கால கோயில். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், பலிபீடம் அப்படின்னு ஒரு பரந்து விரிந்த ஆலயம். பனை மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட 7 ஆலயங்களில் இதுவும் ஒன்று. மூலவர் பனங்காட்டீஸ்வரர், அம்பிகை மனோன்மணி அம்பாள். இந்த கோயில் வளாகத்துக்குள்ள 5 சிவலிங்கங்கள் இருப்பதால் இது பஞ்சலிங்க கஷேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. புராண காலத்தில் தட்சன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் வளர்த்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டதுக்காக சூரிய பகவான் அவருடைய ஒளியை இழந்தார். அவர் இழந்த ஒளியை திரும்பி பெறுவதற்காக இந்த பனங்காட்டூர் சிவபெருமானை அம்பாளையும் வணங்கி தன்னோட ஒளியை மீட்டெடுத்தார். அந்த நிகழ்விற்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் முதல் 7 நாள் சூரிய பகவான் ஒளி வடிவத்தில் இங்கே வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கி செல்கிறார். வருடத்தில் அந்த 7 நாள் மட்டுமே அந்த அதிசயம் இங்கே நடைபெறுகிறது. அப்படி ஒரு சிறப்புமிக்க ஆலயம் இந்த பனையபுரம் பனங்காட்டீஸ்வரர் ஆலயம். வாய்ப்பு கிடைப்போர் இவ்வாலயத்திற்கு வந்து இறைவன் அருளை பெற வேண்டுகிறேன். மேலும் மாமன்னன் சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடையை அறிந்து தராசில் வைத்த கதையும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட மாமன்னன் வாழ்ந்த ஊர் இந்த பனையபுரம். மேலும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் பருவ வயதில் இந்த ஊரில்தான் யுத்த பயிற்சி பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் அவர் இவ்வாலயத்திற்கு பல திருப்பணிகள் செய்ததாக கோவில் கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற பதிவுகளுக்கு ஒளியின் வழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம்.